Good day to you all. I'm glad to meet you all again. இன்னைக்கு நாம 10 day beginners preparatory class in day 9 இல் இருக்கிறோம். இதுவரை நாம் introduction, nouns, pronouns, verbs, adjectives, adverbs, prepositions and conjunctions போன்றவற்றையெல்லாம் தெளிவாக விளக்கமாக குழந்தைகளுக்கும் விளங்கக்கூடிய வகையில் பார்த்திருக்கின்றோம். வீடியோ லிங்க்ஸ் அண்ட் பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன். பார்வையிடாதவர்கள் பார்வையிடுங்கள். சந்தேகங்கள் ஏதும் இருப்பின் கமெண்டில் பதிவிடுங்கள். I will help you. இப்படியாக நாம் இதுவரை அறிந்து கொண்ட 7 வகையான வேர்ட் கிளாஸஸையும் வைத்து பல்லாயிரக்கணக்கான ஏன் பல கோடிக்கணக்கான என்று கூட சொல்லலாம் வாக்கியங்களை நம்மால் உருவாக்கி பேசிட முடியும். அப்போ இந்த 9வது நாள் வகுப்பு ஏன் என்று யோசிக்கிறீங்களா? வாங்க பார்க்கலாம். நடைமுறை வாழ்க்கையில் நாம் ஏதாவது ஒன்றை பார்க்கும் போது, சுவைக்கும் போது, உணரும் போது, அனுபவிக்கும் போது அவற்றை வாக்கியங்களாக வெளிப்படுத்த முன்னாடியே நமது திடீர் உணர்வுகளை குறுகிய ஒலி, குறு வார்த்தை அல்லது குறுஞ்சொற்றொடர் மூலம் வெளிப்படுத்துவதே நம் எல்லோருடைய இயல்பும் ஆகும். உங்களுக்கே தெரியும், தமிழ்ல கூட நாங்கள் இதே மாதிரி பயன்படுத்துவோம். ஆ, ஓ, ஐயோ, அந்தோ, இப்படி எத்தனையோ வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். இவற்றிற்காக நாம் விசேடமாக பயன்படுத்தும் அந்த குறுகிய ஒலி மற்றும் குறு வார்த்தைகளையே பொதுவாக இன்டர்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் இதை வெளிச்சொல், வியப்படை சொல் இப்படி எல்லாம் சொல்லலாம். அதாவது எக்ஸ்கிளமேட்டரி வேர்ட்ஸ் ஆர் எமோஷனல் வேர்ட்ஸ். இன்டர்ஜெக்ஷன்ஸ் அவற்றுக்கு பின்னாடி கொமா அல்லது எக்ஸ்கிளமேஷன் மார்க்கை நிச்சயமாக கொண்டிருக்கும். அப்போ ஒரு இன்டர்ஜெக்ஷனை நாங்க வாக்கியத்துல பயன்படுத்தினா அது கொமா என்பதை கொண்டிருக்கலாம் அல்லது எக்ஸ்கிளமேஷன் மார்க்கை கொண்டிருக்கலாம். அப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல அது கமாவை கொண்டிருந்தா என்ன, எக்ஸ்கிளமேஷன் மார்க்கை கொண்டிருந்தா என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கும் ஒரு அவசியம் இருக்குது. வாங்க பார்ப்போம். இதை எப்படி இனம் கண்டு கொள்ளலாம், எப்படியாக வெளிப்படுத்தப்படலாம்? ஸ்ட்ராங் எமோஷன்ஸ், அதாவது கொஞ்சம் உரத்த குரல்ல ஸ்ட்ராங் எமோஷனை நாங்க வெளிப்படுத்தல எக்ஸ்கிளமேஷன் மார்க் இருக்கு. அப்ப ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல நாங்க ஸ்ட்ராங் எமோஷனை காட்ட குரலை உயர்த்தி தெளிவாக நமது உணர்வுகளை கொட்டுவோம். அப்படி பயன்படுத்தும் போதுதான் இந்த எக்ஸ்கிளமேஷன் மார்க் வரும். அப்ப ஸ்போக்கன் இங்கிலீஷ்லயும் அது இந்த வேறுபாடு எங்கட பேசும் தன்மையிலேயே வெளிப்படும். மைல்ட் எமோஷன்ஸ், மைல்ட் எமோஷன் கமா தான் இருக்கும். அப்படின்னா கமா இருந்த ஒரு பாஸ் ஒன்றுதான் கொடுப்போமே தவிர அந்த ஒலியை நாங்கள் சத்தத்து குரலை உயர்த்தி ஹை பிச்சில் சொல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. நிறைய வீடியோஸ், புக்ஸ் எல்லாமே எல்லாருமே கற்றிருப்பீங்க. ஹூரே, அலாஸ், ஓப்ஸ், பிரைவோ, வாவ் போன்றவற்றை எல்லாம். இப்படிப்பட்ட குறுகிய ஒலிகளை எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு தெளிவாக பார்க்கலாம். வாங்க, இனி உங்கள் வாழ்க்கையில் இன்டர்ஜெக்ஷன்ஸ் பற்றி மறக்கவே மாட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா? என் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்கள் ஆங்கிலம் கேட்பதில் ஆர்வமுள்ள அனைவருக்கும் முடிந்தவரை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். Now let's move on to the video. To express surprise or excitement, உங்களுடைய ஆச்சரியத்தை வெளிப்படுத்துவதற்கு oh, gosh, oh, wow என்னென்ன சொற்கள் பயன்படுத்தலாம்? Oh, gosh, oh, wow போன்ற சொற்களை எல்லாம் பயன்படுத்தலாம். அப்போ இதையெல்லாம் இப்படி தனித்தனியை நீங்க பாடமாக தேவையில்ல, எந்த சந்தர்ப்பம் என்று சொல்லி உதாரண வாக்கியங்களோடு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ இந்த உதாரண வாக்கியங்களை நான் ஒவ்வொன்றாக சொல்லும் போது இதனோடு உங்களுக்கு ஏதாவது புதிய உதாரணங்கள் மனதில் தோன்றி அவற்றையும் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு பயிற்சியாக இருக்கும். ஏதாவது பிழைகள் இருப்பேன் நான் திருத்தி விடுவேன். அதே போல இந்த வீடியோவை பார்க்கும் ஏனையோருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கு. ஓ,
I love her yellow dress. Oh, I love her yellow dress. ஒரு மஞ்சள் கலர் சட்டியை பார்த்துட்டீங்க, உங்களுடைய எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியாம ஓ ஐ லவ் her yellow dress அப்படின்னு சொல்றீங்க. அடுத்து நாங்க பாப்போம், ஒரு ஆளை பாக்குறீங்க, வெரி கிளாமரஸா தெரியறாங்க. வாவ் வாவ் she looks glamorous. எல்லாரும் சேர்ந்து வாய் விட்டு சொல்லி பாருங்க, வாவ் she looks glamorous. Again, wow she looks glamorous. அடுத்து நாங்க பாப்போம், gosh he passed the exam. gosh he passed the exam. நீங்க அவன் பாஸ் பண்ணுவான்னு எதிர்பார்த்தே இருக்கல, ஆனா பாஸ் பண்ணிட்டான். so it is a surprise for you all. அந்த நேரத்துல என்ன சொல்லுவீங்க? gosh he passed the exam. அடுத்து நாங்க பாப்போம், to express pain. ஏதாவது வலி உங்களுக்கு இருந்தா அதை வெளிப்படுத்துறதுக்கு oh ouch oh ouch போன்ற ஒலிகளை பயன்படுத்தலாம். உதாரணம் பார்ப்போமானால், ouch I have hurt my knee. ouch I have hurt my knee. oh my tummy is paining. oh my tummy is paining. அடுத்து நாங்க பாப்போம், to express problems. ஏதாவது பிரச்சனைகள் வரையில அந்த பிரச்சனையின் மூலம் உங்களுடைய உணர்வை வெளிப்படுத்த போறீங்க, பிரச்சனையில இருக்கிறன்றத. அப்போ ஒரு ஒலிய சொல்றீங்க, oh no oh no you should have told it earlier. oh my நீ முதலே சொல்லி இருக்கணுமே அப்படின்னு சொல்லுவான். oh no you should have told it earlier. எல்லாரும் வாயில இருந்து சத்தமா சொல்லி பாருங்க, பழக்கத்துலதான் உங்களுக்கு வரும். practice makes you perfect. oh no you should have told it earlier. அடுத்து நாங்க பாப்போம், to express by mistake. ஏதோ ஒன்று தவறுதலா தான் நடந்துட்டது அப்படின்றத வெளிப்படுத்த போறோம். நீங்க நினைச்சு செய்யல, வேணுமென்று செய்யல, தவறுதலா நடந்துட்டது. oops oops. again oops. எல்லாரும் வாயை திறந்து சொல்லி பாருங்க, சத்தமா சொல்லுங்க. oops. very good. oops she has broken the window pane. ஜன்னல் கண்ணாடிய உடைச்சு போட்டா. oops she has broken the window pane. வேணுமென்று உடைச்சாவா? no it's an accident, by mistake. oops she has broken the window pane. oops you have dropped the glass. glass தவறுதலா போட்டுட்டாங்க. oops you have dropped the glass. அடுத்து நாங்க பாப்போம், to express disgusting something. அருவருப்பா ஏதோ ஒன்று நடந்துட்டது. ew ew yuck yuck ew yuck. அல்லாட்டி gross gross அப்படின்னு சொல்லலாம். திருப்பி ஒரு கையன் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க, ew yuck gross. உதாரண வாக்கியங்கள் பார்ப்போமா? ew he stepped on the poo. dog டேயா இருக்கலாம், cat டேயா இருக்கலாம், something or cow dung, something else. so he stepped on the poo. மிதிச்சிட்டார். ew he stepped on the poo. again ew he stepped on the poo. அடுத்த உதாரணம் பாப்போம், yuck she's spitting here. அவள் இதுல துப்புறா. yuck she's spitting here. again yuck she's spitting here. gross you picked your nose. picked your nose and then மூக்க நோண்டுறது. gross you picked your nose. ew she farted. சொல்லுவீங்க, பாம்பு போட்டுட்டாங்க, கேஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி, அதுதான் ew she farted. அடுத்து நாங்க பாப்போம், to express fear. உங்களோட பயத்தை வெளிப்படுத்துறதுக்கு என்ன ஒலிகளை பயன்படுத்தலாம் என்று. yikes yikes. என்ன பயன்படுத்துவோம்? yikes. yikes the snake is big. the snake is
பிக், பெரிய பாம்பை பார்த்துட்டீங்க, பயம். ஜாய்க்ஸ், the snake is big. Yikes, the snake is big. Ah, the spider is venomous. Ah, the spider is venomous. Spider அப்படி நச்சுத்தன்மையானதா இருக்கு. Ah, the spider is venomous. So how can you remember all these interjection? By practice only. பயிற்சி எடுப்பதன் மூலம் மாத்திரம்தான் நீங்க இதெல்லாம் ஞாபகத்துல வச்சிருக்கலாம். அடுத்து நாங்க பார்ப்போம் to express be quiet. உங்களுக்கு தெரியும், டீச்சர்ஸ் நிறைய பேர் நெடுகதை சொல்லுவாங்க, வீட்டுல பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, பிள்ளைகள்கிட்ட தேவையில்லாத நேரங்கள்ல சத்தம் போட்டா, இந்த மாதிரி பல இடங்கள்ல பயன்படுத்துவாங்க. யூஸ்வலி டீச்சர்ஸ் இது பயன்படுத்துவாங்க. to express be quiet. என்னொலி? அடுத்தது hush, hush, hush. Again shh or hush. உதாரண வாக்கியம் பார்ப்போமா? I'm studying. சத்தம் போடாத, நான் படிக்கிறேன். I'm studying. Hush, the baby is sleeping. Hush, the baby is sleeping. பேபி நித்திர கொண்டு வந்திருக்கு, அப்ப குழப்பாத. அடுத்து பாப்பா to express sorrow or sadness. எங்கட கவலைய தெரிவிக்கிறதுக்கு alas, alas, ஐயோ அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோமே, அது மாதிரிதான். Alas, I was 10 minutes late. Alas, I was 10 minutes late. Alas, I cannot stay further. ஒரு ஆக்கள் எங்களை நிக்க சொல்லி கேட்கிறாங்க, ஆனா என்னால முடியாது. Alas, I cannot stay further. Alas, I have lost my purse. என்ற பர்ஸ் துளைச்சிட்டேன். Alas, I have lost my purse. எல்லாரும் say it again. Alas, I was 10 minutes late. Alas, I cannot stay further. Alas, I have lost my purse. இவ்வளவு தானே இன்டர்ஜெக்ஷன்ஸ்? இல்லவே இல்லை, ஒலிகள் கூட இன்னும் பல இருக்கின்றனதான். அது மட்டும் இல்லாம சில வேளைகளில் ஒருவருடைய பெயரை கூட இன்டர்ஜெக்ஷன்ஸாக பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு பார்ப்போம், சில வேளையில நாங்கள் இன்னொரு நண்பர்களா இருக்கலாம், தெரிஞ்சவர்களா இருக்கலாம், பேரை சொல்லி ஹை பிச்சில் அவங்கள விழித்து கூறுவோம். மேரி வாக்ஸ் slowly. மேரி நல்ல ஃபாஸ்டா போறா, அவ போற போக்குக்கு விழுந்தடிச்சிருவா, இல்ல ஏதாவது சம்திங். அப்ப என்ன சொல்றோம், இல்லாட்டி என்னால அவ கூட அந்த ஸ்பீட்ல போக முடியல, சம்திங். மேரி வாக் ஸ்லோலி. அப்ப அவ விழிச்சு கூறி அதுக்கப்புறம் சொல்றேன் வாக் ஸ்லோலி. ஹாப்பியா வாரீங்க, அம்மாட்ட வந்து உங்களோட ரிசல்ட்ட சொல்ல போறீங்க, நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. மாம், ஐ ஹவ் பாஸ் தி எக்ஸாம். மாம், ஐ ஹவ் பாஸ் தி எக்ஸாம். அப்ப இங்க மாம் என்பது ஒரு இன்டர்ஜெக்ஷன். அப்ப இது மாதிரி நவுன்ஸ்ல பலதை நாங்க இன்டர்ஜெக்ஷனா பயன்படுத்தக்கூடியதா இருக்கும், குறிப்பா பெயர்கள். அது இப்போ வினை சொற்களை இன்டர்ஜெக்ஷன்ஸாக பயன்படுத்தி பார்ப்போம். இப்ப நவுன்ஸ்ல எப்படி பெயர் அதுகளை பாவிக்கலாம் என்று பார்த்துட்டு அடுத்து நாங்க வினை சொற்களை இன்டர்ஜெக்ஷன்ஸாக பயன்படுத்துறோமா, எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸ்டாப், திடீரென ஒருத்தரை நிறுத்த வேண்டி இருக்குது, அதுக்கான விளக்கம் காரண காரியங்கள் அவங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கலாது. அப்ப வினைச்சொல்ல பயன்படுத்துறோம். என்ன வினைச்சொல்? ஸ்டாப், ஸ்டாப். ஹை பிட்ச்ல இன்டோனேஷனை கூட்டி நீங்க என்ன சொன்னீங்க? ஸ்டாப். That is an interjection. Hold on, hold on. Interjection. Wait, wait. Interjection. Go away, go away. Another interjection. உதவி தேவைப்படுது. Help, help. Another interjection. Come on, come on. Interjection. Look out, look out. வெளியில பாரு அப்படின்னு சொல்றீங்க. Interjection. Let's go, let's go. Interjection. இது மட்டும் இல்லாம நாங்க சொல்ற கிரீட்டிங்ஸ் எல்லாம் கூட இன்டர்ஜெக்ஷன்ஸ் தான். அதனாலதான் நம்ம முதலே பார்த்தோம் என்ன சொற்றொடர்கள் கூட. ஹாப்பி பர்த்டே, மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி பொங்கல், வெல் டன்,
congratulations, stay safe, happy journey, whatever எந்த greeting-ஆ இருந்தாலும் அதுகளும் கூட interjections தான். இதே போல காக்னிட்டிவ் இன்டர்ஜெக்ஷன்ஸ் ஆக, அதாவது பேசும்போது வாக்கியங்களில் விடப்படுகின்ற இடைவெளிகளில் சிலவங்க உங்களுக்கு தெரியும், நாங்க பேசிட்டு போவோம், எங்களுக்கு அடுத்த வார்த்தை வாய்கான அப்படியே வந்துடு, ஆனா சொல்றதுக்கு வெளியில டக்குன்னு வராது. It is not only in English but also even in our mother tongue. எங்களோட தாய்மொழியில நாங்க பேசிக்க கூட எங்களுக்கு சில வேளையில அடுத்த வார்த்தை வர்றதுக்கு கொஞ்சம் யோசிப்போம். அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு நாங்க என்னெல்லாம் பயன்படுத்துவோம்? Well, like, indeed, இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்துவோம். இதை நாங்க காக்னிட்டிவ் இன்டர்ஜெக்ஷன்ஸ் சொல்லலாம், இல்லாட்டி ஃபில்லர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். உதாரண வாக்கியங்கள் பார்ப்போம். I guess it's time to go. I guess it's time to go. அதில் இடைவெளியில நாங்கள் என்ன பாவிச்சிருக்கிறோம்? ஃபில்லர்ஸ், காக்னிட்டிவ் இன்டர்ஜெக்ஷன். அடுத்த உதாரணம், I'm not sure. யாராவது உங்கள்ட்ட ஏதோ ஒன்றை பற்றி கேட்குறாங்க, யோசிச்சு பார்க்குறேன், I'm not sure, எனக்கு அதை பற்றி நிச்சயமா தெரியல, இல்லை. I can do, என்னால் செய்ய முடியும். Well, if you help me, நான் செய்வேன், என்னால் செய்ய முடியும், நீ உதவி செய்தா. அப்ப செய்ய முடியும் என்று சொல்லிட்டு யோசிக்கிறேன், முடியுமா அப்படின்ற ஒரு யோசனை வந்தோடனே அடுத்த என்ன நான் போடுறேன், அடுத்த நான் என்ன சொல்றேன்? நீ உதவி செய்தால். She can, அவளால முடியும். Indeed, finish the work this evening, அவளால முடியும், அந்த வேலையை இன்றைக்கு பின்னேரமே முடிக்கிறதுக்கு முடியும். She can indeed finish the work this evening. திருப்பி ஒருக்கா சொல்லி பார்ப்போமே, என் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I guess it's time to go. I'm not sure. I can do. Well, if you help me. She can indeed finish the work this evening. ரொம்ப இலவா இருந்துச்சா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கான பயிற்சி நான் தருகிறேன். இது மாத்திரமல்லாம ஏற்கனவே பார்த்தது தொடர்பான உங்கள் மனதில் எழுகின்ற, நீங்கள் பயிற்சி பண்ண பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்ற அனைத்து இன்டர்ஜெக்ஷன்ஸையும் கமெண்ட் பண்ணுங்க. It will be very useful to you and those who come and visit the comment sections. Now, this is the time for you to check your understanding. இப்போ உங்களுக்கான பயிற்சி, நான் இங்கு பயன்படுத்தக்கூடிய இன்டர்ஜெக்ஷன்ஸ் பிராக்கெட்ல தருவேன். அதோடு இடைவெளியுடன் வாக்கியங்களும் இருக்கும். நீங்க பொருத்தமான இன்டர்ஜெக்ஷன்ஸை பயன்படுத்தி மீளவும் அவற்றை கமெண்ட் பண்ணுங்க. Wait, ouch, wow, Sheila, ew, oops, blank, she has broken her leg, blank, they spoiled the whole plan, blank, he is so handsome, blank, she blew her nose, blank, I'm afraid of ghosts, blank, I'll do it, blank, paint them nicely. Now please comment your answers. Amazing, you got it. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருப்பேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்களால் முடிந்தவரை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching. I will meet you in the last lesson, day 10 video at 7 p.m.